இந்த மாதிரி கோலம் போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்தேன். ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. இதே மாடலில் நான் 3D கொஞ்சம் மாடலில் நம்ம செட் பண்ணலான்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பித்தாச்சு. ஸோ ஹாப்பி பொங்கல் டு ஆல். என்னோடய முத்தம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கோலம் செலக்ட் பண்ணிவிட்டு போடவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன ட்ராயிங் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஹைலைட்டே நம்ம வந்து கலர் பொடி கொடுக்குறது தான். ஸோ கரெக்டாக அந்த கலர் பொடி நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஓகே 3D எஃபெக்டில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஆரஞ்ச், அதுக்கப்புறம் எல்லோ, ரெட்டு, பிளாக்கு, அந்த தாமரையிலேயே ஏகப்பட்ட கலர் மிக்ஸ்டு பண்ணி மேட்ச் பண்ணி டார்க் எல்லோ, லைட் எல்லோ அப்படி கொடுத்து ஒரு வழியாக 3D மாடலில் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சென்டரில் 3 பானை மாதிரி வச்சுருந்தேன். ஸோ ஒன்று வந்து அம்மா வீடு, இன்னொன்று வந்து அத்தை வீடு, சென்டரில் நான். அப்படி ஒரு மைண்ட் செட்டு. அதுக்கப்புறம் கலர் பண்ணி கொஞ்சம் ஓரளவு இன்னும் டெக்கரேஷன் எல்லாமே நான் பானையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் பொங்கி வர்ற மாதிரி அப்படியும் நான் கொஞ்சம் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டேன். அது வந்து இது எல்லாமே அந்த மொபைலில் கொடுத்துருக்க மாடல்லையே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஃபோன் பார்த்து தான் போட்டு ஓரளவு கோலமாக கொண்டு வந்துட்டேன். பட் இதில் வந்து என்னென்னா மேலே வந்து அந்த கரும்பு வந்து அழகாக ரவுண்டாக கொடுத்துருந்தா அழகாக வந்திருக்கும். ஒரு சைடு வந்து ஓகே ஆகிட்டு இன்னொரு சைடு வந்து அப்படியே நான் வந்து டைம் ஆகிட்டுன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டனால கொஞ்சம் உள்ளே சுருங்கின மாதிரி வந்துட்டு அது வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வரல. அதுதான் மேலே வந்து எனக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்சிச்சு. மிச்சப்படி பானை எனக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் இதே மாதிரி பானை தான் அவங்க வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வரையணும்னு நினச்சி வரைஞ்சேன். அப்புறம் கீழேயுமே அந்த லீவ்ஸ்க்குமே டபுள் கலர், எல்லாமே டபுள் கலர். இதில் ஹைலைட்டாக அந்த சூரியன் தான். ஸோ அந்த சூரியன் வந்து ரெட் அவுட்லைன் கொடுத்து டார்க் எல்லோ, லைட் எல்லோ, ஆரஞ்சு, ஒயிட்டு எல்லாத்தையுமே நான் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் அந்த சூரியன் வந்து எப்படின்னா அதுலேருந்து அப்படியே ஒளி வர்ற மாதிரி இருந்துச்சு. அது கூட ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் அதே மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ சென்டரில் எல்லோ நிறையாவே போட்டு ஒயிட், எல்லோ, ஆரஞ்சு அப்படி எல்லா கலருமே போட்டு நல்லா அதிலேயே வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் இப்படி ஷார்ட் பண்ணி இப்படி விடுற மாதிரி போட்டு அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பட் என்னோடய முத்தத்தில் அந்த சூரியன் வந்து எடுத்து காட்டலைன்னு தான் நான் சொல்லணும். அந்த வீடியோவில் பார்க்கும்போது சூரியன் பிடிச்சனால தான் நான் இந்த கோலத்தையே செலக்ட் பண்ணேன். பட் என்னோடய முத்தத்தில் அந்த சூரியன் அவ்வளோவா தெரியல. பட் கேர்ஃபுல்லாக கவனமாக கவனித்து பார்த்தா அந்த சூரியன் வந்து ரொம்பவே எனக்கு கரெக்டாக தான் வந்துருந்துச்சு. பட் என்னோடய முத்தத்துக்கு வந்து அது வந்து அந்த படிக்கிட்ட போனனால என்னால் வந்து அந்த சூரியன் வந்து ஒழுங்காக தெரியலை. ஹாப்பி பொங்கல் டு ஆல்.